ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. ரொம்ப கவலையோடு இருக்காங்க ராகவ். மதுமிதா போயிட்டு பேசுகிறாங்க. ராகவ், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உன்னுடைய மனசில் இன்னுமே அபி மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மதுமிதா, நான் உன்னை ஆரம்ப காலத்தில் காதலித்தேன் எல்லாம் தான். ஆனால் இப்போ என்னுடைய மனசில் முழுக்க முழுக்க அபி மட்டும்தான் இருக்கா. ஆனால் அது பல முறை நான் அவளுக்கு சொல்லிட்டேன். ஆனால் அவள் உனக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணுன்ட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்துட்டுருக்கா. ஆனால் உனக்கு என்னுடைய மனசு புரியும் இல்லை. இப்போ என்னுடைய மனசு ஃபுல்லாக அபி மட்டும்தான் இருக்கா. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேண்டான்ட்டு நீயே சொல்லிடு மதுமிதான்றாங்க. உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற மதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அபியை யாருக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவள் தான் உலகம், அவள் தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த காரணத்தை கொண்டும் இனி நான் அபியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு விஷயமே அந்த அளவுக்கு கவலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நீ அபியை காதலிக்கிறியா அம்மா? ஆனால் அவகிட்ட சொல்லலான்னு வரும்போது தான் டக்குன்னு அபி உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டா. அதனால எதுவுமே என்னால் பண்ண முடியலன்ட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மதுவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அடுத்த பிரமோல என்ன நடக்க போகுது? ராகவ் இந்த அளவுக்கு சொன்னதுனால மது ராகவுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்களா, இல்லை ராகவ் தான் வேணும்னு நிற்க போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.